சார், முதல்ல நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச். நான் ஒரு பெரிய நடிகனோ இதுவோ கிடையாது. அது இது பண்ணி கூட நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. ஐ தேங்க்யூ அ லாட் ஃபார் பீயிங் ஹியர் முதல்ல. ஆனா எனக்கு எப்பவுமே என்னோட படம் பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் வெஞ்சர். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். எனக்கு இதை பார்க்கும்போது அதுல என்ன தப்பு இருக்கோ அது மட்டும்தான் தெரியுது. அது நீங்களும் அதை சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் நான் முதல்ல சொல்றது. ஏன்னா நான் வேற ஒரு லெவல்ல நான் ஒரு ப்ரொஃபஷனல், நான் எஜுகேஷன்ல ப்ரொஃபஷனல். அதனால நான் அதைத்தான் பார்ப்பேன். நான் என்ன தப்பு பண்றேன்றதான் பார்ப்பேன். அதை நான் அடுத்த தடவை திருத்திக்கிறேன். ஐ வில் தேங்க்யூ வெரி மச். நீங்க என்னை அதுக்காக மன்னிச்சிருங்க ஏதாச்சும் சின்ன சின்ன தவறுகள் இருந்தால். பட் இதுல ஒரே ஒரு விஷயம் நான் முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, அரசியல் நீ எப்ப பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதுல என்னன்னா, எந்த லெவலுக்கும் ஒரு அரசியல்வாதி போவான் அப்படின்றதுதான் இதோடைய பேசிக் பாயிண்டே. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க இதை பல பல ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. சில வடநாடுகள்ல ஒரு ஏரியால அவங்க வேற ஆளுங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியா மக்களே வெளியே வர விட மாட்டாங்க. சோ அத வித்தியாசமா வித் அனதர் ஆங்கிள் அதை தான் நான் சொல்ல பார்த்திருக்கேன். இதுல நீங்க when you seriously watch the movie, நான் எதுலையுமே மிகைப்படுத்தல. நான் ஒரு சின்ன வயசுல இருந்த இப்பதான் இறந்தாரு ஷியான் ஹுசைனி. நான் ஒரு 11 வயசுல இருந்து நான் ஐ எம் லேர்னிங் கராட்டே. நான் பெரிய ஹை லெவல் எல்லாம் தொட்டவன். வால் பீச்ல எல்லாம் நான் இன்டர்நேஷனல் லெவல்ல இது பண்ணுவேன். பட் நான் இந்த படத்துல அங்க பறக்கிறது, இங்க பறக்கிறது, இப்படி வர்றது அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நான் எது நேச்சுரலா இருக்குமோ அதை மட்டும்தான் நான் பண்ணிருக்கேன். நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. நான் என்னோட ஆக்ஷனை தான் ஓரளவுக்கு காமிப்பேன். நம்மளுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப திறமையானவங்க. அதனால ஒண்ணுமே பண்ணாதவங்களை கூட அங்க ஒருத்தரை பறக்க விட்டு இங்க ஒருத்தரை பறக்க விட்டு அதை பில்டப் பண்ணுவேன். நான் அதை ஓரளவுக்கு நேச்சுரலா பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஆக்ஷன் எதுவுமே ஐ வாண்டட் டு மேக் இட் லைக் அ ஸ்டோரி. அதாவது இவங்க ஒண்ணு பண்ணுவாங்க, அதாவது மைண்டை யூஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். நான் சும்மா வந்த உடனே ஒரு 50 பேரை அடிச்சு போடுறது இதெல்லாம் நான் இதுல இந்த படத்துல பண்ண மாட்டேன், எந்த படத்துலயும் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அப்கோர்ஸ் சில விஷயங்கள்ல கொஞ்சம் அந்நேச்சுரலா இருக்கலாம். பட் எந்த அளவுக்கு நேச்சுரலா எது பண்ண முடியுமோ பண்ணிருக்கேன். சின்ன சென்டிமெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி நேச்சுரலா பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த படத்தை. பட் அப்கோர்ஸ் நான் நினைச்ச அளவுக்கு அவ்வளவு நேச்சுரலா என்னால பண்ண முடியல. ஏன்னா பல விஷயங்கள். சோ இந்த படம் இதோடைய கேன்வஸ் ரொம்ப பெருசு. சோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த கேன்வஸை கொஞ்சம் கம்மி பண்ணும் போதே அது சில இடங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகும். சோ அந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் மறந்துட்டு, பட் பேசிக்கா இஃப் யூ see the movie, it has a clear message. சும்மா மோனோலாக் அடிக்காதீங்க, எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க அரசியல்வாதியா இருந்தா எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்களை சும்மா ரொம்ப லோவா நினைக்காதீங்க. அதே மாதிரி மக்களுக்கு சொல்ல வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். காசு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போய் பேசக்கூடாது. அப்புறம் அவ்வளவுதான். ஒரு தடவை நீங்க ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்கன்னா அதை பத்தி அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்களை நான் ஒரு மாதிரி சட்டிலா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த ஐ வாண்டட் டு மேக் இட் அ ஸ்மார்ட் ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்டை சும்மா அதாவது அடிச்சுட்டு இது பண்ணிட்டு போகாம ஒரு மாதிரி ஒரு பில்டப் எப்படின்னா கதையா சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். அதாவது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கேன். அதுல சின்ன சின்ன அப்படி யாருமே பெரிய நடிகர்களே கிடையாது. அவங்கள ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சீனை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ வாட் எவர் ஐ ஹவ் ட்ரைட். நல்லா இருந்தா பாராட்டுங்க, நல்லா இல்லைன்னா அடுத்த தடவை நான் திருத்திக்கிறேன். ஐ ஹோப் ஐ ஹவ் டன் சம்திங். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த மூவில ஒரு சின்ன டிஃபரன்ஸை நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கும் அது பட்டுச்சுன்னா ப்ளீஸ் என்கரேஜ். தீபாவளிக்கு படம் வருது சார். I wish you all good luck and I hope the movie will do well. அதை நான் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you very much for coming over. Thank you. என்ன சார்?
ஆமா சார். டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. எனக்கு என்னன்னா சார், பேசிக்கலி ஒரு நல்ல நாள் இட் இஸ் தீபாவளியை நான் தீபாவளிக்கு நான் ஆக்சுவலி பேசிக்கா அதை பொங்கலுக்கு கொண்டு வரணும் தான் சார் நினைச்சேன். ஐ வாண்டட் டு பிரிங் இட் ஆன் பொங்கல். பட் லாஸ்ட் பொங்கலே கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அப்புறம் பல இது என்னால வெளிநாட்டில இருந்து வர முடியல. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள்னா அது பொங்கல். தீபாவளி இஸ் ஆல்சோ அ வெரி நைஸ் டே. ஸோ அதுல கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க சார். இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. ஏன்னா நிறைய படங்கள் வரனால இட்ஸ் நாட் ஈஸி. ஆனா நினைச்சேன் அட்லீஸ்ட் தீபாவளிக்கு வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஐ கேன் திங்க் ஒரு யூ கேன் அட்லீஸ்ட் ஹேவ் அ டாக். அதுதான் சார் மெயின் விஷயம். நான் ஸ்டார் இல்ல சார். நான் சொல்றேன் சார், நான் ஒரு லோன் வுல்ஃப் மாதிரி. நான் எதையுமே தனியா தான் பண்ணுவேன். பிகாஸ் இங்க வருவாங்க யாரையாச்சும் கூட்டு, எனக்கு என்னோட பிரதருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் மேல ரொம்ப பிரியமா தான் இருப்பாங்க. அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. கூட்டு வந்தா இது ஒரு அரசியல் களமா மாறிடும். இது நான் என்னோட மூவியோட களமாவே வைக்கணும்னு நினைச்சேன். இல்லைன்னா யாராச்சும் நிறைய கான்ட்ரவர்ஷியலா ஏதாச்சும் பேசிடுவாங்கன்ற ஒரு சின்ன பயத்துல தான் யாரையுமே கூப்பிடல. அதே சமயத்துல இந்த ஹீரோயின்ஸை பத்தி சொல்றேன். இது ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம் தான். என்னன்னா கோவிடுக்கு முன்னாடி முதல்ல எடுக்க ஆரம்பிச்சோம் சார். கோவிட் வந்த பிறகு கொஞ்சம் சில விஷயங்கள்ல அது கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சது. சோ அது பாத்தீங்கன்னா அந்த 2 ஹீரோயின்மே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. சோ அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தட்ஸ் த ரியாலிட்டி. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல் படி somewhere around 92 தியேட்டர்ஸ். ஆனா நான் இன்னும் பெருசா பண்ணணும்னு பார்த்தா, ஆனா தீபாவளிக்கு உங்களுக்கு தெரியும் இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு கெட் தியேட்டர்ஸ். ஆனா இதுவே சும்மா நல்ல நல்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம் சார். we are doing in a good way. ஆமா சார். நான் if this movie at least ஒரு லெவலுக்கு போச்சுன்னா, நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு மேக் அ மூவி கால்ட் கோட்டைக்குள் பூகம்பம். அதுல ஐ ஹேவ் அ வெரி குட் பிளாட். கோட்டைக்குள் பூகம்பம்னு ஒரு படம் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். அடுத்தது பூகம்பம் சொல்லி வேற வேற டைட்டில், பட் இட் வில் பி டிஃபரெண்ட். வேற வேற படங்கள் தான், ஆனா ஒரு பிரான்ச்சைஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். திஸ் இஸ் மை ஐடியா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.